ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 8 கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ஃபுல்லா முடிச்சாச்சு தமிழ்ல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 9வது கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இன்னும் நான் படிக்கல அப்டின்னவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. சீக்கிரம் போய் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, குரூப் 4 அனௌன்ஸ்மென்ட் குடுத்தாச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஜூலை 12 வந்து என்னது அப்டின்னு சொல்ட்டாங்கன்னா, எக்ஸாம். ஓகேவா? ஸோ அதனால சீக்கிரமா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்டின்னா கூட ஈஸியா நம்ம வந்து பாஸ் பண்ணிறலாம். ஓகேவா? ஸோ நெறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க. கொஸ்டின் பேட்டர்ன் அப்பதான் தெரியும். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ எதெல்லாம் வந்து சரியா தவறால கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து தெரியும். வெறும் புக்கு மட்டும் நான் படிச்சாலே போதும் அப்டின்றது கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நெறைய படிங்க. ஸோ படிக்க படிக்க தான் என்ன மாதிரி பேட்டர்ன்ல வருது அப்டின்றது தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வரப்போறது நியூ சிலபஸ். மேக்ஸிமம் வந்து இலக்கணம் தான் இருக்க போகுது. அதனால புக்குக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின் இலக்கண பார்ட் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது எல்லாமே நம்மளுடைய வீடியோல போட்டுட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட்ல தனித்தனியா இருக்கு. புக் பேக் கொஸ்டின் தனியா, இலக்கணம் தனியா போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே படிங்க. ஸோ நம்ம வந்து மத்ததுல கான்சன்ட்ரேட் பண்றத விட இந்த தடவ இந்த எக்ஸாமுக்கு இலக்கணம் அண்ட் புக் பேக் கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ தென் வந்து இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்சோ. சரி ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாம படிங்க. கண்டிப்பா 100 மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல நம்ம பார்ப்போம். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் தேர்க. ஸோ கலைச்சொல் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியும் கலைச்சொல் இருக்கு. நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். அது நல்லா படிங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் தேர்க. ஆப்ஷன் ஏ வனவியல் ஆராய்ச்சியாளர். ஆப்ஷன் பி வனவியல் நிபுணர். ஆப்ஷன் சி வனத்துறை அலுவலர். ஆப்ஷன் டி வன பாதுகாவலர். ஸோ இதுல ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா யாரு? ஆப்ஷன் டி வன பாதுகாவலர். ஓகேவா? ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் என்ன? டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ மொழிபெயர்ப்பு. ஆப்ஷன் பி சீர்திருத்தம். ஆப்ஷன் சி விழிப்புணர்வு. ஆப்ஷன் டி கதை பாடல். ஸோ இதுல டிரான்ஸ்லேஷன் அப்படின்றதுக்கு இணையான கலைச்சொல் என்னது? ஆப்ஷன் ஏ மொழிபெயர்ப்பு. ஓகேவா? ஸோ இதுல சீர்திருத்தம் அப்படின்னா என்னது? ரீஃபார்ம். சீர்திருத்தம் அப்படின்னா ரீஃபார்ம். விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ். ஓகேவா? விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ். ஸோ இதெல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் உவமையின் பொருளை எழுதுக. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் உவமையினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் பி வெளிப்படைத்தன்மை. ஆப்ஷன் சி தடையின்றி மிகுதியாக. ஆப்ஷன் டி எளிதில் மனதில் பதிதல். ஸோ இதுல உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா என்ன மீனிங்? ஆப்ஷன் பி வெளிப்படைத்தன்மை. ஸோ நம்ம வந்து பாரதியோட பாடல்களை நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். வெளிப்படையா இருக்கும். அதுக்கு வந்து மீனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வாசிச்சாலே புரியுற மாதிரி இருக்கும். அதான் வெளிப்படைத்தன்மை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக. உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. ஆப்ஷன் ஏ எளிதில் மனதில் பதிதல். ஆப்ஷன் பி இணை பிரியாமை. ஆப்ஷன் சி பயனற்ற நிகழ்வு. ஆப்ஷன் டி எதிர்பாராத நிகழ்வு. இதுல உடலும் உயிரும் போல அப்படின்னா என்ன மீனிங்? உடலும் உயிரும்னா எப்படி சொல்றாங்க? வேற வேற இருந்தாலும் ஒண்ணா இருக்கிறது. அததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா உடலும் உயிரும் இணை பிரியாம இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இணை பிரியாமை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் தருக. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் பேக் கொஸ்டின்ல அப்படியே இதே கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஜஸ்ட் வந்து இதே இதுதான் இதுக்கான ஆன்சரோட என்ன செய்யுதுன்னா இருக்கு. அதை தான் அப்படியே கேட்டிருக்காங்க.
ஒரே ஒரு புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இது. அப்படியே வரிசையா கேட்டிருக்காங்க. அதனால புக் பேக் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருளை தருக. ஆப்ஷன் ஏ வேற்றுமையில் ஒற்றுமை, ஆப்ஷன் பி வெளிப்படை தன்மை, ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை, ஆப்ஷன் டி எதிர்பாராத நிகழ்வு. அதாவது நெல்லிக்காய் முட்டையை கொட்டினால் போனா படபடன்னு பேசுறது. ஸோ ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒற்றுமை இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட், மடை திறந்த வெள்ளம் போல் இந்த உவமையினுடைய பொருள் எழுத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தற்செயல் நிகழ்வு, ஆப்ஷன் பி தடையின்றி மிகுதியாக, ஆப்ஷன் சி எதிர்பாரா நிகழ்வு, ஆப்ஷன் டி பயனற்ற செயல். மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா என்னது அப்படின்னா அப்படியே திறந்து விட்ட மாதிரி, ஒரு தடையே இல்லாம ஸ்பீடா வர்ற மாதிரி. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், தடையின்றி மிகுதியாக. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா என்னது, தடையின்றி மிகுதியாக. ஓகேவா? ஸோ 7th கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. பணிந்து, பணித்து. ஸோ இதில் பணிந்து அப்படின்னா என்னதுன்னா அவங்களுக்கு அவங்க சொல்கிற கட்டளைக்கு பணிஞ்சு ஒரு ஒர்க்கை செய்கிறது தான் பணிந்து. பணித்து அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கட்டளை இடுற மாதிரி, ஒரு ஒர்க்கை சொல்கிற மாதிரி, நீ அதை செய் இதை செய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டளை சொல்லாதான் சொல்கிறது தான் பணித்து. பணிந்துனா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பணிஞ்சு நம்ம செய்கிற ஒரு ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டாக எது செட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்ஷன் ஏ கயல் விழி பணித்ததால் பணிந்து படித்தாள். கயல் விழி பணித்ததால் பணிந்து படித்தாள். யாரு பணிந்து படித்தாள்? ஸோ இதில் வந்து சென்டென்ஸே இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி ஆசிரியர் பணிந்து கூறினால் கயல்விழி பணித்து படித்தாள். ஆசிரியர் பணிந்து சொல்ல மாட்டாங்க, ஒரு கட்டளை சொல்லாதான் சொல்லுவாங்க இல்லையா? படி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர பணிந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து தப்பு. ஆப்ஷன் சி பார்ப்போம். கயல்விழி பணித்து படித்ததால் ஆசிரியர் பணிந்தார். ஆசிரியர் பணிவாரா? ஸோ அது கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி என்னது தப்பு. ஆப்ஷன் டி பார்ப்போம். ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். ஸோ ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கட்டளையா சொல்றாங்க படின்னு சொன்னதுனால கயல்விழி என்ன பண்ணா, பணிஞ்சு படிச்சா. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான் கொடுத்துருக்காங்க. சரியான தொடர்களை தேர்க. பணிந்து பணித்து அதே இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஃபஸ்ட்டு தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். இது கரெக்டு தான். தலைவர் பணித்த அதாவது கட்டளையிட்ட ஒரு வேலையை தொண்டன் பணிந்து செஞ்சான். கரெக்டு தான். தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான். ஸோ தலைவர் பணிஞ்சிருப்பாரா? அது கிடையாது இல்லையா? ஸோ இது செகண்ட் ஒன் தப்பு. தேர்ட் ஒன் தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். தலைவர் வந்து கட்டளையிட்டனால அவன் பணிஞ்சான். அது கரெக்டு தான். நெக்ஸ்ட் தலைவர் பணிந்ததால் தலைவர் பணிய மாட்டாரு. சரி ஓகேவா? அப்போ அது தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் என்னது அப்படின்னா கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக. சொற்கள் ஒழுங்கான வரிசையில், சொற்றொடரை ஒழுங்குபடுத்துறது வேற ஒன்றும் கிடையாது. ஆப்ஷன் ஏ ஒத்த அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால் மக்கள். ஸோ தப்பு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இல்லையா? ஸோ கரெக்டாக இல்லை, ப்ராப்பராக இல்லை. ஆப்ஷன் பி பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. ஸோ இது கிட்டத்தட்ட கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ தேர்டு ஆப்ஷன் பார்ப்போம். மக்கள் அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால் ஒத்த. ஸோ இதுவும் தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்களே மக்கள். ஸோ இதுவும் தப்பு. அப்போ எது கரெக்டாக ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க.
அகர வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். இதில் எது ஃபர்ஸ்ட் இருக்கு? பா. அப்போ 4லையுமே என்ன இருக்கு? பா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பா. ஸோ இதுவுமே 4க்குமே காமனாக தான் இருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம். அப்போ பாப்பா வரிசையில் எப்படி வரும்? பாப்பா பி பி இல்லையா? ஸோ அப்படி பார்த்தோம்னா இதில் பீலி இருக்கு, இதில் பீலி இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒன்று என்னவா இருக்கும்? ஆன்சராக இருக்கும். அடுத்தது வருவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பூ. ரெண்டுலையுமே கரெக்டு தான். பூமி. ஸோ அதுலேயும் ரெண்டும் கரெக்டாக தான் இருக்கு. இங்கே பே இருக்கு, இங்கே பை இருக்கு. ஸோ இதில் ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வரும்? பே பே பை. ஸோ ஃபர்ஸ்ட் பே தான் வரும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இப்போ என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க. இதுவும் அகர வரிசைப்படுத்தி எழுதுறது தான். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கனாலே நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கடல். ஸோ கா தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அப்போ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து பார்ப்போம். இதில் கோ இருக்கு, இதில் கூ இருக்கு. ஸோ இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வரும்? காக்கா கீக்கி கூ இல்லையா? குருவி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து கே, அதுக்கு அடுத்து கோ. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். கொடு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் அறிக. கொடு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் அறிக. ஆப்ஷன் ஏ கொடுத்து, ஆப்ஷன் பி கொடுத்தது, ஆப்ஷன் சி கொடுத்தோர், ஆப்ஷன் டி கொடுத்தல். ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர்? வினையால் அணையும் பெயர் அப்படின்னு வரும்போது எது கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் சி கொடுத்தோர். ஓர் அப்படின்னு முடியும் இல்லையா? கொடுத்தவன், கொடுத்தோர். ஸோ இந்த மாதிரி வர்றதான் வினையால் அணையும் பெயர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் ஏ கொடுத்து. ஊ வந்திருக்கு, ஊ ஈ இந்த மாதிரி முடியுது, இந்த மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னா அது என்ன அப்படின்னா வினையச்சம். ஓகேவா? கொடுத்தது அப்படின்னா முடிஞ்சுது, ஸோ வினை முற்று. கொடுத்தல் அல் விகுதி முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது தொழில் பெயர். ஓகேவா? ஸோ எதுனாலும் கேட்கலாம். வினையாளனையும் பெயர் எழுது, வினை முற்று எழுது, தொழில் பெயர் எழுது, வினையச்சத்தை எழுது, பெயரச்சத்தை எழுதுன்னு எதுனாலும் கேட்கலாம். படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன்ல உள்ளதும் என்ன ஆன்சர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வேர் சொல்லை கொடுத்து வினை முற்ற சொல்லியிருக்காங்க. பேசு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடைய வினை முற்று சொல் எது அப்படின்றதா கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பேசிய, ஆப்ஷன் பி பேசினான், ஆப்ஷன் சி பேசுதல், ஆப்ஷன் டி பேசி. ஸோ இதோடைய வினை முற்று எது? இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? பேசினான். அதுதான் வினை முற்று. ஒரு சென்டென்ஸ், ஒரு வேர்டு வந்து முடிஞ்சிருக்கணும், அதுதான் வினை முற்று. பேசிய சவுண்ட் வருதுன்னா அது என்னது? பெயரச்சம். பேசுதல் அல் விகுதி முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது தொழில் பெயர். பேசி ஈ வருது, ஈ சவுண்டோ ஊ சவுண்டோ வருது அப்படின்னா வினையச்சம். ஓகேவா? அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கான் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக. ஸோ இதுல எந்த சொல்லுடைய வேர் சொல் கான் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ உண்டேன், ஆப்ஷன் பி கண்டேன், ஆப்ஷன் சி பார்ப்பேன், ஆப்ஷன் டி கற்பேன். இதுல எந்த சொல்லுடைய வேர் சொல் வந்து கான்? ஸோ பார்த்தோன்னே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் பி கண்டேன். ஸோ இதோடைய வேர் சொல் என்னது? கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. விரை விரை. ஸோ இதோடைய பொருள் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். ஆப்ஷன் ஏ விதை வினை, ஆப்ஷன் பி விதை மறத்தல், ஆப்ஷன் சி மறத்தல் மறத்தல், ஆப்ஷன் டி வித்து மறத்தல். ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி விதை மறத்தல். விரைனா என்னது? விதை. விரை அப்படின்னா விதை, விரை அப்படின்னா மறத்தல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மறத்தல், விரைனா மறத்தல், விரைனா விதை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விளை விழை. விளைனா என்ன மீனிங்? விழைனா என்ன மீனிங்? ஆப்ஷன் ஏ மதிப்பு உண்டாக்குதல், ஆப்ஷன் பி விரும்பு மதிப்பு, ஆப்ஷன் சி உண்டாக்குதல் விரும்பு, ஆப்ஷன் டி விருப்பு இருப்பு.
ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? விளைனா உண்டாக்குதல், விழைனா விரும்பு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இது செக் பண்ணிடுவோம். ஆப்ஷன் ஏல பார்ப்போம். மணிமேகலை மணி பல்லவ, இந்த இல் வந்து என்ன செய்யாது, வராது. ஸோ சென்றால், ஸோ இது வந்து தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி, மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். ஸோ இது சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ மற்ற ரெண்டும் தப்பு தானா அப்படின்றத ஃபைனல் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பிக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி, மணிமேகலை, இது தப்பு. பல்ல, ஸோ இதெல்லாமே தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தப்பு. ஆப்ஷன் டி, மணிமேகலை மணி, ஸோ இந்த இடத்துலயே தப்பு இருக்குது. ஸோ அப்போ எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல். நியூட்டிக்கல் மைல் அப்படின்னா என்ன அப்படின்றதா கொஸ்டின். ஆப்ஷன் ஏ கடல் மைல், ஆப்ஷன் பி தரை மைல், ஆப்ஷன் சி ஏவுகணை, ஆப்ஷன் டி வானத்து கோள்கள். இதில் நியூட்டிக்கல் மைல் அப்படின்னா எது? கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ கடல் மைல். ஓகேவா? ஏவுகணை அப்படின்னா மிசில், ஏவுகணைனா என்ன? மிசில். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. கிராப். ஆப்ஷன் ஏ உளவி, ஆப்ஷன் பி ஏவி, ஆப்ஷன் சி உரை, ஆப்ஷன் டி செதுக்கி. ஸோ இதில் கிராப் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் டி செதுக்கி. ஓகேவா? உளவினா என்னது? ப்ரௌசர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல். உதித்த என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ நிறைந்த, ஆப்ஷன் பி தோன்றிய, ஆப்ஷன் சி மறைந்த, ஆப்ஷன் டி குறைந்த. உதித்த அப்படின்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் சி மறைந்த. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல்ல தேர்வ சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ முகமதி, ஆப்ஷன் பி முகமலர், ஆப்ஷன் சி முகமன், ஆப்ஷன் டி முகத்தாமரை. உருவகம் அப்படின்னா என்ன? உவமைனா என்ன? ஆல்ரெடி வந்து இலக்கண பாட்டில் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ உவமை என்ன, உருவகம் என்ன, உவமேயம்னா என்ன, உவம உருபுனா என்ன, ஸோ இது எல்லாமே ப்ரீஃபாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இலக்கண பாட்டில் போட்டிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? இப்போ உருவகம் அப்படின்னா என்னது? நம்மளோட இயற்கையை நம்ம என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதுதான் உருவகம். உவமைனா என்ன அப்படின்னா இயற்கையோட நம்மளை கம்பேர் பண்ணுறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா மதிமுகம்னு சொல்லலாம். மதிமுகம் அப்படின்றது உவமை, அதாவது மதி போன்ற முகம் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து முகமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது உருவகம். முகம் போன்ற மதின்னு சொல்ல மாட்டாங்க, முகம் போன்ற நிலவு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? ஸோ நம்ம வந்து இயற்கையை தான் நம்ம கூட என்ன செய்யலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். நம்ம இயற்கை கூட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்படி செஞ்சிருந்தா அதுதான் உருவகம். ஓகேவா? ஸோ ப்ரீஃபாக நம்ம இலக்கணத்தில் போட்டிருக்கோம். இலக்கண பார்ட் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ முகமதி, அப்போது முகம் போன்ற மதி, ஸோ உருவகத்தொடர் தான் இது. செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம், முகம் மலர், ஸோ முகம் போன்ற மலர், ஸோ இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் சி முகமன், ஸோ இதுதான் எப்படி இருக்குது அப்படின்னா தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஆப்ஷன் டியை பார்ப்போம், முகத்தாமரை, முகம் போன்ற தாமரை, ஸோ இது எல்லாமே உருவகத்தொடர் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா பொருந்தாத ஒரு வேர்டு. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருந்திய இணைகளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பொருந்திய இணைகளை தேர்க. படுவும் இன்னிசை அளபடை, தழியி சொல்லிசை அளபடை, வாழ்க்கை ஒற்றளபடை, தருவும் செய்யுளிசை அளபடை. ஸோ இதில் எது வந்து பர்ஃபெக்டாக கரெக்டு? தழியி அப்படின்றது சொல்லிசை அளபடை தான். தருவும் செய்யுளிசை அளபடை.
ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த்து தான் என்னது அப்படின்னா கரெக்டு. ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஸோ இது எல்லாமே இலக்கண பாட்டில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. எதிர்ச்சொல் பேஸ் பண்ணி இருக்கிறதுல எது கரெக்டானது அப்படின்றதா கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ இரவலர் புரவலர். ஆப்ஷன் பி எளிது ஏற்றல். ஆப்ஷன் சி ஈதல் உறவினர். ஆப்ஷன் டி அந்நியர் அரிது. ஸோ இது ஆப்போசிட் வேர்டு எது கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட், இரவலர் புரவலர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சேர்த்து எழுதுக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆத்தி பிளஸ் சூடி. ஸோ இதை சேர்த்து எழுதும்போது எப்படி வரும் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ ஆத்திச்சூடி. ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி. ஆப்ஷன் சி ஆத்தி சுவடி. ஆப்ஷன் டி ஆத்து சூடி. ஸோ இதில் நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் சியும் டியும் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் ஏயா பியான்றது தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ ஆத்தி பிளஸ் சூடி என்னது? ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இச்சு வராது இடையில. ஓகேவா? நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஈஸி தான் சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது. இச்சு வந்து இடையில வராது. ஆத்திச்சூடி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆடு. ஆப்ஷன் ஏ ஆடு கூட்டம். ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை. ஆப்ஷன் சி ஆடு குவியல். ஆப்ஷன் டி ஆடு சாறை. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை. ஸோ ஆப்ஷன் பி தான் எது கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர் பிளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எதிர் பிளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ எதிரளிக்க. ஆப்ஷன் பி எதிர் ஒலிக்க. ஆப்ஷன் சி எதிரொலிக்க. ஆப்ஷன் டி எதிர் ரொலிக்க. ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி எதிரொலிக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது. ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, புறப்பொருள் இலக்கணம் அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 10th புக்கில் ஒவ்வொரு இதை பொறுத்தி திணைகளை கொடுத்துருப்பாங்க. வெற்றியிலிருந்து 12 திணைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இதை கேட்டிருக்காங்க. கரந்தை பூவை சூடி செல்வது என்னது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ கரந்தை பூவை சூடி கொண்டு எதுக்கு போவாங்க? ஆண் இறைகளை மீட்டல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இதில் ஆணிரையை கவர்தல் என்ன வரும்? ஆணிரைகளை கவர்தல் எது அப்படின்னா வெற்றி திணை. ஓகேவா? ஆணிரைகளை மீட்டல் வந்து கரந்தை திணை. கரந்தை பூவை சூடி கொண்டு போவாங்க. ஓகேவா? பகைவர் நாட்டை கைப்பற்றுதல் அப்படின்னா வஞ்சி திணை. பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போறது என்னது? வஞ்சி திணை. எதிர்த்து அந்த வந்த பகைவரை எதிர்த்து போரிடுறது என்னது அப்படின்னா காஞ்சி திணை. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தடவை இது கேட்டிருக்காங்க, அடுத்த தடவை மற்றதை கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆணிரைகளை ஃபர்ஸ்ட் கவர்றது என்னது அப்படின்னா வெற்றி. ஆணிரைகளை மீட்டுட்டு வர்றது கரந்தை. பகைவர் நாட்டை போய் கைப்பற்ற வந்து போருக்கு போறது வந்து வஞ்சி. ஓகேவா? வந்த பகைவரை எதிர்த்து போரிடுறது எதுனா காஞ்சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கூற்று பந்து உருண்டது, இது தன்வினை. காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். இது வந்து கரெக்டா தப்பா? பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை, கரெக்ட் தான். ஓகேவா? எழுவாய் ஒரு வினையை செஞ்சா அதுதான் தன்வினைன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம். கூற்று என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. என் அம்மை
வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. காரணம் உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்படுகிறது. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டா தப்பா அப்படின்றதான் என்னது அப்படின்னா கொஸ்டின். என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லி மாட்டை பார்த்து சொல்றது திணை வலுவமைதி தான், கரெக்டு தான். ஓகேவா? அது வந்து ஒரு அஃறிணை இல்லையா? ஸோ அஃறிணைய நம்ம என்ன செய்யறோம், உயர்திணையா சொல்றோம். வந்தது அப்படின்னு சொல்லாம வந்தாள் அப்படின்னு ஒரு பெண்பால் வச்சுதான் என்ன செய்யறோம், சொல்றோம். ஓகேவா? அப்போ அந்த அந்த உவப்பின் காரணமா அது என்ன சொல்றோம், நம்ம அஃறிணைய உயர்திணையா வச்சு சொல்றோம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக. கூற்று காரணம் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ இது கரெக்டா தப்பா அப்படின்றதான் கொஸ்டின். இது ரெண்டுமே பர்ஃபெக்டா பொருந்துதா இல்லையான்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் மருத்துவத்துல பக்க விளைவுகள் கிடையாது, அது கரெக்டு தான். மருந்துங்கிறதே நம்மளுடைய உணவினுடைய நீட்சியா தான் இருக்கு. அந்த ரெண்டுமே பர்ஃபெக்டா பொருந்துது. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷின் கொடுக்குறாங்க. ஒரு பேரா கொடுத்து அதிலிருந்து 5 கொஷின் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேரா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிலிருந்து வேறு கொஷின்ஸ் உங்களால் ஆப்டிடியூடுக்கு எடுக்க முடியும் அப்படின்னா அதையும் எடுத்து படிக்கணும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரைட்டா? ஸோ இதில் 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை தான் என்னது அப்படின்னா பரணி. ஓகேவா? 1000 யானைகளை போரில் வென்ற ஒரு அரசனுக்காக பாடப்படுற ஒரு இலக்கிய வகைதான் என்னது பரணி. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணியினுடைய இலக்கணம். இது எதோடைய இலக்கணம்? பரணியோடைய இலக்கணம். என்னது? ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஓகேவா? இவ்விலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. பரணி வந்து 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. இது ஒரு சிற்றிலக்கிய நூல். ஸோ எதெல்லாம் எடுத்து படிக்க முடியுமோ படிங்க. ஓகேவா? அரசர்கள் இருவருக்கு இடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும். தோத்தவங்களுடைய நாட்டினுடைய பெயரால தான் பரணின்னு செய்து பாடப்படுது. ஸோ அதை கேளுங்க. சரியா தவறால கேட்க வாய்ப்பு இருக்கு, படிச்சுக்கோங்க. போருக்குரிய தெய்வம் யாரு அப்படின்னா காளி. போருக்குரிய தெய்வம் யாரு? காளியை கருதுவர். பரணி இலக்கியங்களுள் மிகச் சிறந்தது கலிங்கத்து பரணி. பரணி இலக்கியங்களுள் மிகச் சிறந்தது எது? கலிங்கத்து பரணி. போரில் குலத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான். அதனால் கலிங்கத்து பரணின் என்று பெயர் வந்துச்சான். ஓகேவா? ஸோ சரியா தவறலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. போரில் குலத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான். தோற்றதுனால தான் அந்த பரணிக்கு கலிங்க நாட்டு மன்னன், அப்போ தோத்த நாட்டு மேல தானே வந்து நம்ம பரணி பாடுவாங்கன்னு சொல்லி முன்னாடி படித்தோம். ஸோ அப்போ தோத்தது எது? கலிங்க நாடு. ஸோ அதனால தான் அது கலிங்கத்து பரணி. ஓகேவா? இந்த கலிங்கத்து பரணியை எழுதுனது யாரு அப்படின்னா செயங்கொண்டார். ஓகேவா? கலிங்கத்து பரணியை வந்து பாடினவர் யாரு? செயங்கொண்டார். ஓகேவா? ஸோ இத்தனை கொஸ்டின் நம்மளால இதுல இருந்து இந்த பேரால இருந்து எடுக்க முடியும். ஓகேவா? அது எல்லாமே படிச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எது? இப்போ ஃபர்ஸ்ட் லைனே அதுதான். 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கியம் எது? பரணி அப்படின்னு படித்தோம். ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். போருக்குரிய தெய்வமாக யாரை கருதுவாங்க? இதுல இருந்து ரீட் பண்ணோம் இல்லையா? போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர், காளி. நெக்ஸ்ட், அமர் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ யானை, ஆப்ஷன் பி போர், ஆப்ஷன் சி வெற்றி, ஆப்ஷன் டி பரணி. இதுல அமர் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன? இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? இதுல ஃபர்ஸ்ட் இந்த லைனை ரீட் பண்ணாலே நமக்கு தெரியும். ஆணை 1000 அமரிடை வென்ற.
அப்போ ஆணை 1000 போர்ல வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஸோ அப்ப இதுல என்ன செய்யணும்? அமர் அப்படின்றது போர். ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 96 அதை எப்படி நம்ம பிரிக்கணும்? எது வந்து கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 90 + 6, ஆப்ஷன் பி 90 + 6, ஆப்ஷன் சி 900 + 6, ஆப்ஷன் டி 12 + 6. 96 எப்படி நம்ம பிரிப்போம்? 90 + 6. ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? லாஸ்ட் லைன் அதானே. பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் டி சயங்கொண்டார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் அந்த பேரால உள்ள கொஷின் தான். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். சொல் பொருள் பொருத்துக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தூசு, துகிர், வெறுக்கை, நொடை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுமோ ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதிலிருந்து பாருங்க. அதை வச்சு ஆப்ஷனில் பாருங்க எது எதில் இருக்கோ அதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். தூசு அப்படின்னு என்னது? தூசு அப்படின்னா பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கை அப்படின்னா செல்வம், நொடைனா விலை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்ன? செகண்ட். அப்போ ஆப்ஷன் டில மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தூசு, பட்டு, துகிர், பவளம், வெறுக்கை, செல்வம், நொடை, விலை. கரெக்டா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான் சொல் பொருள் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. நேமி, நேமினா என்னது? சக்கரம். தூ உய் அப்படின்னா என்னதுன்னா தூவி அப்படின்னு அர்த்தம். விருச்சி அப்படின்னா என்னன்னா நற்சொல். சுவல்னா தோல். ஸோ இதான் என்னது ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு சக்கரம். ஸோ ரெண்டு இதில் இருக்கு. பிலையும் இருக்கு, டிலையும் இருக்கு. செகண்ட் ஒன்னுக்கு ஃபோர்த் ஒன். அப்போ ஆப்ஷன் என்னது? பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அது ஒரு இனிய பாடல் கொடுத்துட்டாங்க. அது ஒரு இனிய பாடல். ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? இதோடைய பிழைகளை நீ திருத்தி எழுது அப்படின்றதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு இனிய பாடல். ஆப்ஷன் பி ஒரு இனிய பாடல் பாடப்படுகிறது. ஆப்ஷன் சி அஃது ஓர் இனிய பாடல். ஆப்ஷன் டி ஓர் இனிய பாடல். ஸோ இதில் கரெக்டான சென்டென்ஸ் இது ஆப்ஷன் சி அஃது ஒரு இனிய பாடல். ரைட்டா? இந்த இதில் எதுக்கு வந்து அது போடணும், எதுக்கு அஃது போடணும், எதுக்கு ஒரு போடணும், எதுக்கு ஓர் போடணும். ஸோ இதை பேஸ் பண்ணி உள்ள இலக்கணம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம வந்து பார்க்கல தெரியலை அப்படின்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த அஃது, அது, ஒரு, ஓர், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அன்று, அவை, இவை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, போய் செக் பண்ணி பாருங்க நம்ம பிளேலிஸ்ட்டில். ரைட்டா? இலக்கண பாட்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. குடி. ஸோ இதுக்கு வந்து எதுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தும் அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ தோசை, தோசை நம்ம குடின்னு சொல்லுவோமா? தப்பு. ஆப்ஷன் பி தண்ணீர் குடி. கரெக்டாக வருதா? ஸோ மற்றது கரெக்டாக தப்பான்றதை செக் பண்ணிட்டு போடலாம். ஆப்ஷன் சி கடலை மிட்டாய் குடின்னு வராது, தப்பு. ஆப்ஷன் டி சோறு குடின்னு வராது, தப்பு. ஆப்ஷன் பி தான் இப்போ என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன திராவிட மொழி அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ அது நடு திராவிட மொழியா? ஆப்ஷன் பி வட திராவிட மொழியா? ஆப்ஷன் சி தென் திராவிட மொழியா? ஆப்ஷன் டி சீன திபெத்திய மொழியா? ஸோ மண்டாங்கிறது என்ன மொழி? ஆப்ஷன் ஏ நடு திராவிட மொழி அது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். டேஷ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது.
ஆப்ஷன் ஏ எனவே, ஆப்ஷன் பி அது போல, ஆப்ஷன் சி அதனால், ஆப்ஷன் டி ஆனால். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கெட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். டேஷ் நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல உள்ள கொஸ்டின்ல வந்து நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியதான். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என கூறியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஆல்ரெடி உள்ள கொஸ்டின் பேப்பர்ல இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆப்டிடியூடுக்கு. ஓகேவா? சர்ச்சில் அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு, மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆகவே, ஆப்ஷன் பி அதனால், ஆப்ஷன் சி அவ்வாறு, ஆப்ஷன் டி அதற்கு. ஸோ இதில் எது பெர்ஃபெக்டாக பொருந்துது? மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஸோ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருத்தமான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ அவன் வந்தான், இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அவன் வந்தாச்சு, அப்போ அது இறந்து போச்சு, முடிஞ்சு இல்லையா? ஸோ அப்போ இது வந்து கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அவள் வருகிறாள். வருகிறாள்னா இப்பதான் வந்துகிட்டு இருக்கா, அப்ப அது என்னது அப்படின்னா நிகழ்காலம். பட் ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? எதிர்காலம். இது தப்பு. ஆப்ஷன் சி அது வந்தது, வந்தாச்சு, அப்ப அது என்னது? இறந்த காலம் இல்லையா? ஸோ அதை நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஆப்ஷன் டி நீ வந்தாய். வந்தாய் அப்படின்னா முடிஞ்சது, அது எதிர்காலம் கிடையாது. வருவாய்னா எதிர்காலம், வந்தாய். ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ அவன் வந்தான். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்துன்னு கொடுத்துருக்காங்க. அதன் நிகழ்காலத்தில் உள்ள ஒரு வேர்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். ஆப்ஷன் ஏ ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். ஸோ இது நிகழ்காலத்தில் உள்ளது தான். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்னது கரெக்டு தான். ஆப்ஷன் பி ஆசிரியர் நேற்று பாடம் நடத்துகிறார். நடத்தினார் அப்படின்னு இருந்தால் கரெக்டான சென்டென்ஸ். பட் என்ன சொல்லியிருக்கு? நடத்துகிறார். நேற்று அப்படின்னு வரும்போது அது இறந்த காலம், நடத்துகிறார்ன்றது நிகழ்காலம். ஸோ ஆப்ஷன் பி என்னது தப்பு. ஆப்ஷன் சி ஆசிரியர் நாளை பாடம் நடத்துகிறார். நாளை அப்படின்னா அது எதிர்காலம் இல்லையா? ஸோ அப்போ ஆசிரியர் நாளை பாடம் நடத்துவார் அப்படின்னு சொன்னால் சென்டென்ஸ் கரெக்டு. நடத்துகிறார் அப்படின்றது நிகழ்காலம், அப்போ இது தப்பு. ஆப்ஷன் டி ஆசிரியர் நாளை பாடம் நடத்தினார். நடத்தினார்ன்றது இறந்த காலம் இல்லையா? நாளைன்றது எதிர்காலம். ஸோ ரெண்டுமே பொருத்தம் இல்லை, அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஆசிரியர் இப்பொழுது பாடம் நடத்துகிறார், இதுதான் என்னது நிகழ்காலம். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன். ஆப்ஷன் ஏ மழை, ஆப்ஷன் பி விளக்கு, ஆப்ஷன் சி மணி, ஆப்ஷன் டி விலங்கு. தேன், அது கூட என்ன சொல் வந்து பர்ஃபெக்டா பொருந்தும்? தேன் மழை. ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழையான இணைய தேர்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நாகை பட்டினம், ஆப்ஷன் பி செங்கல் புறம், ஆப்ஷன் சி உதகை மண்டலம், ஆப்ஷன் டி பட்டு கோட்டை. ஸோ இதில் பிழையானது எது அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ நாகை பட்டினம், நாகப்பட்டினம், இது கரெக்டு தான். ஆப்ஷன் பி
செங்கல்புரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். செங்கல்புரம் வந்து கேள்விப்பட்டது இல்ல. இல்லையா? ஸோ அதுதான் ஆன்சரா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ மத்த 2ம் பார்த்துருவோம். உதகை மண்டலம், உதகமண்டலம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்ப அது கரெக்ட் தான். ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டை சொல்லுவாங்க. கரெக்ட் தான். அப்போ எது கரெக்டான ஆன்சர்? இதுல எது தப்பு? ஆப்ஷன் பி தான் தப்பு. ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க கொஸ்டின்ல நமக்கு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வர்றீங்க? ஸோ இது பேச்சு வழக்கு இல்லையா? ஸோ இதுக்கு ஆப்டான எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எங்கு இருந்து வருகிறீர்கள். ஸோ இது என்னது? கரெக்டா இருக்கு இல்லையா? ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு. ஸோ மற்றது தப்பு தான் அப்படின்றத நம்ம ஃபைனல் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி எங்கே இருந்து வர்றீங்க. ஸோ வர்றீங்கள். ஸோ இது தப்பு இல்லையா? ஆப்ஷன் சி எங்க இருந்து வாரீர். ஸோ இதெல்லாமே பேச்சு வழக்கு தான். ஆப்ஷன் டி எங்கிருந்து வருகிறீர்கள். ஸோ இதுவும் என்னது? கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுல எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட்? எங்க இருந்து வருகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள். ஸோ இதுல எது வந்து பெர்ஃபெக்டா கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா பெர்ஃபெக்டா கரெக்ட். எங்க இருந்து வருகிறீர்கள் அப்படின்றத விட எங்கிருந்து வருகிறீர்கள். ஸோ இதான் வந்து என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ குறுந்தொகை, ஆப்ஷன் பி கொன்றை வேந்தன், ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி தொல்காப்பியம். ஸோ அதில் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி கொன்றை வேந்தன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மன்னார்குடியின் மறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மந்தை, ஆப்ஷன் பி மஞ்சை, ஆப்ஷன் சி மன்னார், ஆப்ஷன் டி மன்னை. மன்னார்குடியினுடைய மறு பெயர் என்னது? ஆப்ஷன் டி மன்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது கரெக்டானதை நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்களா இல்லை தப்பானதை எடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அதை வந்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது எது, கரெக்டானது எதுன்றதான் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ பொக்கிஷம், செல்வம். ஸோ பொக்கிஷம் செல்வம்ன்றது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ மற்றது தப்பு தானான்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் பி சாஸ்தி அப்படின்னு போட்டு குறைவுன்னு போட்டிருக்காங்க. சாஸ்தினா மிகுதின்னு அர்த்தம். ஓகேவா? சாஸ்தினானது மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா குறுகிய பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்புன்னு அர்த்தம். பெரும் பரப்பு. ரைட்டா? சிங்காரம், கோரம் இது வந்து தப்பு. ஸோ எது அப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் பர்ஃபெக்டாக பொருந்தி இருக்கு. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சு இந்த கொஷின் பேப்பரில். நெக்ஸ்ட் 50 கொஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னும் படிக்கல அப்படின்றவங்க சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சுட்டே இருங்க. அது வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து படிச்சுட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அது நமக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் அது வந்து அகைன் அது ரீகால் ஆகிட்டே இருக்கும், மறந்து போகாமல் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.